இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம், சிவகங்கையில் ஒரு 2023 ஒரு புத்தக சந்தை அந்த மாவட்டந்தோறும் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் 1.25 கோடி ரூபாய்க்கு கலெக்டர் மூலமாக ஆணை வந்திருக்கு. அந்த 1.25 கோடி ரூபா, இன்னைக்கு சாதாரணமாக இல்லை, 1.25 கோடி, அதாவது புத்தக சந்தையே இறங்கி போய் மடங்கி போய் கிடக்கு. ஆனால் 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. அங்கமாக இருக்கும் 389 இப்போ கணக்கெடுத்தா. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்பயும் அந்த சிவகங்கை அந்த இதில் 110 பேர் போட்டிருந்துருக்காங்க. இவங்க 59 பேருக்கு மாத்திரம் ஆர்டர் போடுறாங்க. 1,24,95,614 ரூபாய்க்கு ஆர்டர். இது அரசாங்கம், கலெக்டர் இது எப்படி எடுக்கிறாங்க? அதான் ஏன் இந்த முருகன்கிற ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன்னா, எப்படி கொண்டு வராங்க? இவங்க 3 பேரும் இவரோட சேர்ந்த இவருக்கு ஒரு சிண்டிகேட் வச்சுருப்பார். இவரோட சேர்ந்து டெண்டர் முறையில் கால்பார் பண்ணுறாங்க. இந்த டெண்டர் முறையில் கால்பார் பண்ணுறது யாருக்கும் சொல்லலை. கால்பார் பண்ணது சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேர் 4 பேர் எப்படின்னா, அரசாங்கத்துக்கு 18 விழுக்காடு கொடுக்குற ஒருத்தர் டெண்டருக்குள்ளே வராரு. 18 விழுக்காடு ப்ளஸ் அப்புறம் 20 விழுக்காடு, 22 விழுக்காடு, 25 விழுக்காடு. இந்த 25 விழுக்காடு கொடுத்தவர் யாருன்னா முருகனுடைய சங்கமம் புத்தக நிலையம்னு ஒன்று. இது இதாக இருக்குது, நான் தெளிவாக சொல்கிறேன். இது இந்த சங்கமம் புத்தக நிலையம் அவருடைய துணைவியார் பேரில் ஃபவுண்டர் நேம், அவங்க துணையார் பொன்னழகுன்னு அவங்க சகோதரி, அவங்க பேரில் இருக்குது. இந்த சங்கமத்துக்கு தான் 1.25 கோடி ரூபா அப்படியே ஆர்டர் போடுறது கவர்மெண்ட், இது கலெக்டர் போடுறார்.